அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்துகிட்டு இருக்கு. அதோட டிகிரி அமைப்புகள் எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு நான் போட சொல்றேன். லக்ன சந்தியில பிறந்த ஜாதகம். லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் 0.3 டிகிரியில் உள்ள ஜாதகம். ஒருவேளை விருச்சிக லக்னமாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட 49 வயது 4 மாதம் முடிஞ்ச ஜாதகம். 50வது வயது நடந்துக்கிட்டு இருக்குது. அவர்கிட்ட லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணாமல் எந்த விதமான ப்ரிடிக்ஷனும் ஆரம்பிக்கிறது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவக்காரராங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ விருச்சிக லக்னமாக இருந்தால், இப்போ 2 லக்னமாகவே இருந்தாலுமே லக்னத்தோட அந்த டிகிரி அமைப்பில் நெருங்கின அமைப்புகளில் செவ்வாயுடைய பார்வை பட தான் செய்யும். அதே நேரத்தில் விருச்சிக லக்னமாக இருந்தால் கடுமையான கோவக்காரராக இருப்பார். தனுசு லக்னமாக இருந்தால் குருவும் பார்த்தீங்கன்னா குருவுடைய 9ஆம் பார்வையும் அந்த டிகிரி நெருக்கத்துக்கு விழுறதுனால தனுசு லக்னமாக இருந்தால் அந்த அளவு கோப குணங்கள் மறைந்திருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் நான் கோவக்காரர்லாம் கிடையாதுன்னாரு. 2வது பாயிண்ட், இது விருச்சிக லக்னமாக இருந்தால் 12ஆம் வீடு குருவுடைய பார்வையில் இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் பிறந்த ஊரை விட்டு எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேட்டால் பிறந்த ஊர்லேயே தான் அவர் இருக்கிறாரு. அந்த 2 இதை வச்சு லக்னம் அப்போ தனுசு லக்னம் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த ப்ரிடிக்ஷன் சொல்ல ஆரம்பித்தேன். சனி திசை நடந்துட்டு இருக்குது. சனி 8ஆம் வீட்டில் அமாவாசை சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேய்பிரை சதுர்தசியில் பிறந்த அமாவாசையை நெருங்கிட்டு இருக்கிற சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து நேராக 2ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீட்டில் 2 சுபர்கள் இருக்காங்க. இருந்தாலும் எந்த தசைக்கு பலன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருக்கிறதுல சனி தசை அமாவாசை சந்திரன் வீட்டில் உட்காந்து 8ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் வீட்டை பார்க்கும்போது தனம், வாக்கு, குடும்பம் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்குங்க. ஆனால் 2 சுபர்கள் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பலன்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுபர்கள் உட்காந்துருக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லை மீறாமல் இருக்குமோ ஒழிய சனி திசை அப்படி ஒன்று கொட்டி கொடுத்துறாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே இதில் சனி திசையில் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் நல்லா இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவிட்ட 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் ஜென்ம சனியை கிராஸ் பண்ணியிருக்கீங்க. தொழிலெலாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சனி திசை முடிகிறதுக்கு இன்னொரு 5 வருஷம் இருக்குது. சனி திசை முடிகிற வரைக்கும் இந்த தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லி எந்த விதமான முதலீடுகளும் பண்ணிடாதீங்க அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாம் பண்ணி பெரிய நஷ்டம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் என்ன தொழிலில் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் சுபத்துவமான கிரகம் குருவுடைய பார்வையில் எந்த கிரகமும் இல்லை. அடுத்து சுக்கிரனுடைய பார்வை இணைவு. சுக்கிரனுடைய பார்வை சனிக்கு விலகிய அமைப்புகளில் இருக்குது. சனி அமாவாசை சந்திரனோட வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரனோட நெருக்கத்தில் புதன் கிட்டத்தட்ட 5 டிகிரி அவர் தான் முதல் நிலை சுபத்துவ கிரகம். சுக்கிரன் புதன் 2 பேருமே ஒருவர்களே ஒருவர். தனித்த புதனோட இணைவில் சுக்கிரனோட இணைவில் புதனும் சுபத்துவமாக இருப்பாங்க. நண்பரோட வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அதிநட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால இந்த புதனுடைய துறைகளில் அவர் இருந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய தசாபுத்தி அமைப்புகளில் குரு திசை லக்னாதிபதி திசையாகவே இருந்தாலும் சனியுடைய 10ஆம் பார்வையினால் அவர் பாவத்துவமாக இருக்கிறதுனால 2ஆம் நிலை சுபத்துவம் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய துறைகளில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு, பெண்கள் உபயோகப்படுத்துகிற பொருள் மாதிரி டெக்ஸ்டைல், அதாவது ஜவுளி கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஜவுளி கடையில் நான் இருக்கிறேங்க, நான் ஜவுளி கடை தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த சனி திசையில் என்னை பாடு படுத்திடுச்சு, தொழிலெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முயற்சி பண்ணி கடுமையான நஷ்டம்லாம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். குரு திசை எனக்கு நல்லா தாங்க இருந்தது அப்படின்னு சொன்னார். என்ன இருந்தாலும் லக்னாதிபதி ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகம். இந்த 1, 5, 9 இந்த கௌரவ ஸ்தானங்கள் அவர் தொடர்பு இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய நஷ்டத்தை கொடுத்துட மாட்டார். என்ன இருந்தாலும் சனியுடைய தொடர்பு அங்கே வந்ததுனால அங்கே பலன் கம்மி தான். அந்த சனி தொடர்பில் இல்லாமல் குரு திசை நடத்தியிருந்தால் அங்கே பலன் அதிகம். லக்னாதிபதியாகவும் அவர் வலுத்திருப்பார். லக்னம் ஏற்கனவே குருவுடைய பார்வையில் வலுவாகத்தான் இருக்குது. சனியுடைய அந்த பார்வை படலைன்னா இந்த குரு திசை இன்னும் அவரை மேற்கொண்டு பல விஷயங்களில் வெற்றி அடைய வச்சிருக்கோம். அவருடைய அந்தஸ்து பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனி திசையில் நல்லா இல்லை. அடுத்து வர்ற புதன் திசை என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி மாரகாதிபதினாலும் அந்த வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு அவர் 8ல் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறதுனால 10ஆம் இடத்து பலனான அந்த தொழில் ஸ்தானத்துடைய பலன்களை தான் அவர் தருவார். புதன் தனி சுக்கிரனோட இணைவில் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் தான் இருக்கும். புதன் திசை அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவாக செய்யாதுங்க. புதன் திசையில் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இந்த தொழில் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், மற்ற விஷயங்கள் எதுனாலும் இந்த புதன் திசையில் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னா. என்ன காரணம்? அப்போ தான் ஒரு 10ஆம் இடத்தோட கணக்கில் எந்த விதமான பாவர்கள் தொடர்பு இல்லாமல் நட்பு வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த டைம் அவருக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கும். மாரகாதிபதி பாதகாதிபதி அப்படின்னு அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அப்போ அந்த வீட்டுக்கு 8ல் மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வரும். 10ஆம் வீட்டுக்கு அவர் கோணத்தில் இருக்கிறனால அந்த வீட்டு பலன்களை தான் அதிகமாக செய்வார். புதன் திசை என்ன இருந்தாலும் இவருக்கு நல்லா இருக்கும். இதே இது
புதன் தசை நடக்கும்போது வயசு தாண்டிடுதுங்களே, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வயசு தாண்டிடுமே அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒன்றும் கவர்மெண்ட் வேலையில் வந்து ரிட்டையர்ட் ஆகிற வயசில் இல்லை. அந்த ரிட்டையர்ட் ஆனவனே முடிஞ்சு போச்சுன்னு சொந்த தொழில் தான். சொந்த தொழிலுங்கத்தில் வந்து அங்கே ஏஜ் லிமிட்டு கிடையாதுல்ல. அதனால் 5 வருஷம் கழித்து பொறுமையாக பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வந்து பண்ணிடாது. என்ன இருந்தாலும் இந்த சனி டிகிரி அமைப்பில் விலகன அமைப்புகளில் வந்து சுக்கிரனுடைய பார்வையிலையும் புதனுடைய பார்வையில் இருந்தாலும், நேரடியாக அமாவாசை சந்திரன் வீட்டில் உட்காந்துருந்தாலும் நேரடியான பாவத்துவத்தில் இருந்தார்னா 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட இந்த சனி வந்து இவரை நடு ரோட்டில் நிப்பாட்டும். தனம், வாக்கு, குடும்பம் அத்தனையும் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. இதுதான் வந்து இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளோட நிலை. சனி பாவத்துவம் அடைஞ்சால் இதோட கோர தாண்டும் ஆடுவார். இப்போ சனி பாவத்துவம் இல்லைங்கிறதுனால ஓரளவு சமாளிக்கிற நஷ்டத்தை கொடுத்தாலும் சமாளிக்கிற அளவில் வந்து லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது. லக்னாதிபதி தசை பாவத்துவம் அடைந்தால் கூட ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகத்தோட தசைங்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் செய்யலை. இதுதான் வந்து இந்த சுபத்துவ பாவத்துவத்தோட அளவு படிநிலைகள். தெரியாமல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சனி பார்த்தா பாவத்துவம்னு சொல்கிறீங்களா, அப்போ குரு திசை நல்லா இருந்திருக்க கூடாது, அப்போ வந்து சனி திசை வந்து எக்ஸலண்டாக இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிரனுடைய பார்வை நெருக்கமான டிகிரியில் இருந்தால் கூட ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகத்தோட இதில் வந்து பெருசாக கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் கெடுக்க செய்யாது. அந்த வந்து பார்வை நெருக்கம் டிகிரியில் ஒருவேளை இருந்தால் சனி வந்து இந்த அளவுக்கு கெடுக்காத நிலைமையில் இருப்பார். இதுதான் அந்த சுபத்துவ பாவத்துவத்தோட அடுக்குகளோட நிலைமை. இப்போ ராகுவோட மட்டும் இணைந்திருந்தால் அந்த சனி எந்த அளவுக்கு கெடுப்பார், இப்போ அமாவாசை சந்திரனோடய சேர்ந்து இருந்தால் எந்த அளவுக்கு கெடுப்பார், சூரியனோடையும் சேர்ந்து இணைஞ்சிருந்தால் எந்த அளவுக்கு கெடுப்பார், இந்த படிநிலைகள் இருக்குல்ல அந்த அடிப்படையில் தான். இப்போ குரு திசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சனியுடைய தொடர்பை வாங்கினதுனால இவர் இந்த பலன் செஞ்சிருக்காரு. சனியுடைய தொடர்பு வாங்கலைன்னா எந்த அளவுக்கு பலன் செஞ்சிருப்பாரு. சனியே சூரியனுடைய ராகுவுடன் சேர்ந்து எரிச்சலாக இருந்து அப்போ 10வது பார்வையாக வந்து குருவை பார்த்துருந்தா அப்போ எந்த மாதிரி பலனை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.